வணக்கம். ரெண்டே விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். ஒண்ணு வந்து இந்த பற்கள வந்து சுத்தம் செய்வதனால் பல் மற்றும் ஈறு வந்து பாதிக்கப்படுமா? அப்படிங்கிறது வந்து இது உண்மையா? இல்ல வந்து இது ஒரு மித்தா? அப்படிங்கிறது. பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பற்கள சுத்தி வந்து காரைகள் நெறையா படிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். இது நார்மலா வந்து நீங்க ரெகுலரா கிளீன் பண்றதுல கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. இது வந்து ஒரு பல் மருத்துவர் அணுகி ஒரு ப்ரொஃபஷனல் கிளீனிங் அவசியம் பண்ணிக்கணும். இத சுத்தி வந்து நெறைய வந்து பாக்டீரியா, கிருமிகள் வந்து நெறைய சூழ்ந்திருக்கும். இத எடுத்தா தான் வந்து அந்த இடம் வந்து ஒரு புத்துணர்ச்சியாகும். அந்த இடத்த சுத்தி வந்து ஒரு சர்க்குலேஷன், ஒரு ரீஜெனரேஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பு. அதனால வந்து பற்கள் சுத்தம் செய்வதனால் வந்து ஈறு மற்றும் பற்கள் பாதிக்குமானா நிச்சயமா இல்ல. ஒரு டெம்பரரியா வந்து ஒரு சுத்தம் பண்ண பிறகு ஒரு கேப் அதிகமா இருக்கும். பிளஸ் வந்து கொஞ்சம் ஆறுற மாதிரி இருக்கும். பட் வந்து தொடர்ந்து வந்து அத வந்து பராமரிச்சோம் அப்படின்னம்னா, நமக்கு நிச்சயமா வந்து முன்னேறுமோ தவிர, அதனால வந்து குறைபாடு ஆகாது. அதே மாதிரி 2வது கேள்வி என்னன்னா, எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவ வந்து பற்கள வந்து நம்ம வந்து சுத்தம் செய்யணும்? குறைந்தது 6 மாதத்துக்கு ஒரு தடவ வந்து நம்ம வந்து சுத்தம் செய்வது அவசியமானது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை கேரீஸ் இன்டெக்ஸ் ஆர் வந்து ஈறு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவ கூட டாக்டர் அணுகி வந்து நீங்க பற்கள வந்து சுத்தம் செய்து கொள்ளலாம். நன்றி.